ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகையை பீச் பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போய் கூத்தடிக்கும் தொழிலதிபருடைய மகன். அந்த தொழிலதிபருடைய குடும்பம் வந்து பயங்கரமான ஷாக்கில் இருக்கிறாங்க. ஸோ என்ன ஏது யார் அந்த நடிகை அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஈசிஆர் அப்படின்னாலே வந்து பார்ட்டிகளுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் வந்து பஞ்சமே இருக்காது. இப்போது அந்த பகுதியில் உள்ள ஒரு சொகுசு பீச் பங்களாவில் தான் வந்து தமிழகத்தோடைய யங் நடிகைகள் படையெடுக்கிறாங்க. ஸோ அந்த தொழிலதிபருடைய கட்டுப்பாட்டில் சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பேசப்பட்டு வருது. ஸோ மாடலிங் துறையில் இருந்து அதுக்கப்புறம் சினிமா துறையில் வந்து டாப் கியரில் போயிட்டுருக்கக்கூடிய அந்த நடிகையை கொத்தா தூக்கிட்டு போய் தன்னுடைய ஆசைக்கு இணங்குற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கோலிவுட்டில் மற்றும் தொழில்துறை வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஸோ தொழிலதிபர் மகன் அப்படின்றதால பணத்திற்கு எந்த குறையும் இல்லை. ஸோ வார இறுதி மட்டும் இல்லாமல், அதாவது வீக்கெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல், வார நாட்களில் கூட அம்மனியை வந்து கார் நிறைய ஷாப்பிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நகை கடைகளை காலி செய்கிற அளவுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து அம்மனுடைய காலடியில் பணத்தை கொட்டிட்டு வராராம் அந்த வாரிசு, தொழிலதிபருடைய வாரிசு. ஸோ இந்த பெரும்புள்ளி வந்து முதல்ல ஒரு நடிகையோட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நடிகையோடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டமே வந்திருக்கு. அடடே இது நல்லா இருக்கே, நடிகைகளுடைய ஒத்துழைப்பை பார்த்து மெய்சிலந்து போயிட்டாராம் அந்த புள்ளி. இந்தளவுக்கு நடிகைகள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கல. ஏன்னா நடிகர் அந்த தொழிலதிபர் அப்படின்னாலே வந்து பார்ட்டிஸில் போய் பல பேர் கூட பழக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ அப்படி ஏற்பட்ட பழக்கங்கள் மூலமாக நடிகைகள் அல்லாத இருக்கக்கூடிய பழக்கங்களும் நடிகைகளோடைய இருக்கக்கூடிய பழக்கங்களும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்காரு. இங்கே வந்து படு ஜோராக இருக்குது அந்த ஒத்துழைப்பு. ஸோ யூஸ்வலாக பண்ணக்கூடிய ஒத்துழைப்பை வந்து நடிகைகள் இங்கே பணத்தை வாரி இறைக்கும் போது சூப்பராக வந்து தன்னுடைய விசுவாசத்தை காட்டியிருக்கிறாங்க சில நடிகைகள். ஸோ அப்படி தான் இந்த தொழிலதிபருடைய மகனை வந்து மயக்கி தங்களுக்கு சொந்தமான அந்த பீச் பங்களாவை இப்போது இந்த நடிகையுடைய சொகுசு உலகமாகவே மாறி இருக்குது. ஸோ பகலில் வந்து நல்லா தூக்கம், நைட்டு விடிய பார்ட்டி, அதாவது நண்பர்களுக்கு தடபுடலான கவனிப்பு. இவருக்கு மட்டும் இல்லாமல் தொழிலதிபருடைய மகன், அதாவது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து தடபுடலான விருந்து, ஒரே நேரத்தில் பல பேர் அப்படின்னு சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த கவனிப்பே வந்து தனி விதமான ஒரு உல்லாசத்தை கொடுத்துருக்கு, என்ஜாய்மெண்ட்டை கொடுத்துருக்கு இவங்களுக்கு. ஸோ அந்த பீச் பங்களாவில் தினமும் வந்து பயங்கரமாக அதிர்தான். நடிகையின் ஆசைக்கு இணங்க வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலை உயர்ந்த மதுபானங்கள் மற்றும் உணவு வகைகளோட ஷெஃப்லாம் வந்து தினமும் அங்கே கூத்தடிக்கிற விஷயங்கள் நடக்குது. ஒரு இதிலெல்லாம் வந்து பல கேம் ஷோலாம் நடக்குது. அந்த கேம் ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆங்கர் வேறு, இந்த சன் மியூசிக்லேருந்து வந்த ஆங்கர் வந்து அப்புறம் வந்து இப்போல்லாம் அந்த ஷோஸ் எல்லாம் வந்து நடத்துவாங்க இல்லையா, எதனா ஷோ மூவி ரிலீஸ் அப்போ நடக்கக்கூடிய அந்த ப்ரொமோஷன்லாம் வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஆங்கரை கூட்டிகிட்டு போய் இந்த ஒரு பீச் பங்களாவில் பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, குத்தடிக்கிறாங்கப்பா அப்படின்ற வகையில் தான் இருக்குது. ஸோ மகன் வந்து பிஸ்னஸை கவனிச்சுட்டு தங்களுக்கு பிறகு இந்த சாம்ராஜ்யத்தை வந்து வழி நடத்துவோம் அப்படின்ற ஆசையாக பார்த்துட்டு இருந்த அந்த தொழிலதிபருடைய குடும்பம் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சமீபத்தில் தான் வந்து தெரிய வந்திருக்கு அவங்களுக்கு. வாரிசு புள்ளியின் இந்த திடீர் மாற்றத்தை நடிகையுடன் சேர்ந்து அவர் அடிக்கக்கூடிய லூட்டிகள்லாம் பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்களாம். ஸோ பிஸ்னஸை கவனிடா அப்படின்னு சொல்லி அப்பா வந்து ரொம்ப அறிவுரை சொன்னாலுமே என்னுடைய பர்சனல் விஷயத்துலலாம் வந்து தலையை நீட்டாதீங்க அப்படின்னு சொல்லி வாரிசு ரொம்ப எகிர்றாராம். ஏன்னா இளம் ரத்தம், அது மட்டும் இல்லாமல் கிடைக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாமே நிறைய கிடைக்கிது. அதோடைய நார்மல் பெண்களுக்கும் நடிகைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து அவர் ருசி கண்டுட்டார். ஸோ இதனால் வந்து நடிகையின் விஷயத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய மகனை எப்படி மீட்கிறது, இந்த நடிகைகள் மேலே காலடியில் விழுந்து கிடக்கிறார் இல்லையா, எப்படி மீட்கிறது அப்படின்றது தெரியாமல் குடும்ப பெயர் எப்படியாச்சும் காப்பாற்றணும், நமக்கு அப்புறம் வந்து ஒன்றுமில்லாமல் போயிட போகிறான், மொத்த சாம்ராஜ்யத்தை அழிச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் மகனை வந்து எப்படி திருத்துறதுன்னு தெரியாமல் விழிப்புதிங்கி நிற்கிறாங்களாம். ஸோ இதனால் வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறாங்க. அப்படி என்ன தான் வந்து அந்த நடிகை வசியம் பண்ணிட்டாங்க அப்படின்றது குடும்பத்துக்கு புரியாத ஒரு புதிராக இருக்குது. ஏன்னா வந்து பணம் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் சில பேர் வந்து அப்படி இப்படி இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் இவன் ஒரேடியாக வந்து பீச் பங்களா வீக்கெண்ட்ஸில் போனால் கூட பரவாயில்ல, வீக் டேஸ்லேயும் அங்கேயே குடியிருக்கிறானே, எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 4-5 நடிகைகள், அவங்களுடைய கல்யாணமான நடிகைகளும் இதில் அடக்கம். ஸோ அதில் ஹோஸ்ட் பண்ணுற ஆங்கரும் வந்து அடக்கம். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்றது யோசிச்சுட்ருக்குறாங்க. ஸோ யார் இந்த நடிகை அப்படின்றது உங்களுக்கு முதல்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் இன்ஸ்டா பேஜுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.